மகாபாரத போரில் அரவான் அப்படிங்கிற கதாபாத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த அரவான்ங்கிற கதாபாத்திரம் ஒரு தமிழன். ஓகேங்களா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மகாபாரத போரில் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கும் ஒரு நாகலோக கன்னிக்கும் பிறந்த பையன் தான் வந்து அரவான். இவருடைய அப்பா வந்து அர்ஜுனன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. நான் வந்து ரொம்ப பெருசாக பேசினா 2 மணி நேரம் பேசினாலும் பத்தாது. ஸோ நான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி சொல்ல முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கி சொல்லிடுறேன். ஓகேங்களா, அர்ஜுனனுக்கும் ஒரு நாகலோக கன்னிகைக்கும் பிறந்தவர் தான் வந்து அரவான். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மகாபாரத காலகட்டங்களில் போர் அப்படிங்கிறது வந்த வாட்டி இந்த போரை வந்து ஒவ்வொரு பஞ்ச பாண்டவர்களுமே வந்து ஒவ்வொருத்தருமே தர்மன், அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் இந்த 5 பேருமே தங்களுடைய புதல்வர்கள் எங்கெங்கெல்லாம் இவங்க வனவாசம் போன இடத்துல தங்கியிருந்த இடத்துல இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறந்துச்சோ அவங்க எல்லாருக்குமே அழைப்பு கொடுக்குறாங்க. கண்ணு இந்த மாதிரி சண்டை நடக்க போது நம்மளுக்கும் நம்ம பங்காளி விட்டும் எல்லாம் கிளம்பி நேரில் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட 18 அக்ரோனி படை சேனைகள் இருக்குது. ஒரு அக்ரோனி படைனா கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர். 18 அக்ரோனி படை சேனைகள் இருந்திருக்குது. ஓகேங்களா, ஸோ அவங்க எல்லாரையுமே வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தன்னுடைய வாரிசுகள் ஒவ்வொருத்தரையுமே ஒவ்வொரு திறமையின் அடிப்படையில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பதவி கொடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆடிஷன் நடத்தணும். ஸோ அனைத்து மகன்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. பீமன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன் கடோத்கஜன்லேருந்து எல்லாரையும் வர சொல்கிறாரு. இவர் அர்ஜுனன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகன் அபிமன்யும், அரவான் இவங்க எல்லாரையும் வர சொல்கிறாரு. இவங்க எல்லாரும் வந்த வாட்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனிப்பட்ட திறமைகள் இருக்குது. நம்ம அபிமன்யு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா அவருக்கு வந்து சக்கரவியூகம் தெரியும், அனைத்தையுமே அடித்து நவுத்துவார். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா கடோத்கஜன் அவர் ரொம்ப ரொம்ப அரக்கர்களுக்கு உடும்பிக்கு பிறந்தவன் அப்படி இடும்பிக்கு பிறந்தவனுங்கிறனால அவருக்கு மிகப்பெரிய திறமைகள்லாம் இருக்குது. எத்தனை அரக்க கூட்டம் வந்தாலும் அடித்து நவுத்திடுவார். ஓகேங்களா, அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா எல்லாரையும் ஒருத்தர் விசாரிச்சுட்டு வர்றாரு. உனக்கு என்னப்பா திறமை இருக்குது, உனக்கு என்னப்பா திறமை இருக்குது, உன்னோட திறமையை சொல்லுன்ட்டு. அப்படி பேசும்போது நம்மளுடைய அரவான்கிட்ட வரும்போது உனக்கு என்னப்பா திறமை இருக்குது, உனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்கலாம் போரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன கேள்வி கேட்குறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் எல்லாருக்கிட்டையும், இந்த போரை நீ எத்தனை நாளில் நிறுத்தி முடிச்சு கொடுப்ப அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் அவங்க திறமைக்கு தகுந்த மாதிரி அபிமன்யு ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்கிறாரு, கடோத்கஜன் ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்கிறாரு, ஒவ்வொரு பசங்களும் ஒவ்வொரு நாள் சொல்கிறாங்க. என் கையில் போர் கொடுத்தீங்கன்னா நான் இத்தனை நாளில் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துரும், ஆனால் வெற்றி நம்மளுக்குன்ட்டு. ஸோ அதே டைமில் அரவான்ட்ட அதே கேள்வி முன்வைக்கப்படுகிறது. கிருஷ்ணர் கேட்கிறார். கேட்டவுடனே அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 30 செகண்ட் இந்த போரை முடிச்சு போடுவேன், என்கிட்ட இருக்கிற 3 அம்பு எடுத்து நான் முடிச்சு போடுவேன் அப்படின்றாரு. இவர் உடனே எப்படி முடிப்பேன்னு கேட்கும்போது, என்கிட்ட 3 அம்பு இருக்குது, ஒரு அம்பு எடுத்து நான் எதிரிகளோட தலைக்கு குறி வச்சோம்னா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் தலையும் அந்த அம்பு கொண்டு முடியும். 2வது அம்பு ஃபஸ்ட்டு அம்பு எல்லாத்துக்கும் குறி வைக்கும், 2வது அம்பு எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், 3வது அம்பு நான் யார் யாருக்கெல்லாம் குறி வச்சோனோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துரும். ஸோ இதெல்லாம் நான் முடிக்க 10 செகண்டில் 30 செகண்டில் நான் முடிச்சிருவேன், 31வது செகண்டில் நான் ஜெயிச்சிருவேங்கிறாரு. இருக்கிறதுலே கம்மியான அளவு சொன்னது இவர் தான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் களப்பலி, அதாவது போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பலிங்கிறது கொடுத்தாகணும். இது மிகப்பெரிய போர் இல்லையா, அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற ஆளுங்க மிகப்பெரிய ஆள் இல்லைங்களா. ஸோ சாமுத்திரிக லட்சணம் உள்ள ஒரு நபரை பலி கொடுக்கணும். அந்த காலகட்டங்களில் போர் நடக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட கொஞ்ச நாளுக்குள்ளாடி இவங்க கைவசம் இருந்தது சாமுத்திரிக லட்சணத்தில் 3 பேர் தான் இருந்திருக்கிறாங்க. 3 பேர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா, மகாவிஷ்ணு அவதாரமாகிய கிருஷ்ணருக்கு சாமுத்திரிக லட்சணம் இருக்குது, அடுத்து அர்ஜுனனுக்கு சாமுத்திரிக லட்சணம் இருக்குது, அடுத்தது அர்ஜுனனுக்கு பிறந்த மகனான ஒரு தமிழனான அரவானுக்கு சாமுத்திரிக லட்சணம் இருந்திருக்குது. ஸோ இவங்க 3 பேர்த்தில் யாரை பலி கொடுக்கலான்னு பார்த்தோம்னா கிருஷ்ணரும் அர்ஜுனனும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அதுக்கு அடுத்தபடியாக சின்ன பையனாக இருக்கிறது இவன் தான், அரவான் தான். சரி அவனை நரபலி கொடுத்தலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. போய் இந்த மாதிரி கேட்குறாங்க, இந்த மாதிரி கண்டு உன்னை நரபலி கொடுக்கலான்னு இருக்கிறோம், களப்பலி, அதோட பேர் களப்பலி, உன்னை பலி கொடுத்தா தான் நாங்களாம் ஜெயிப்போம் ஃப்யூச்சர்லன்ட்டு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சரி கொடுத்துக்கோங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு 3 ஆசை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன ஆசைன்னு சொல்லி கேட்டோம்னா, நான் ஒரு வீரன், இன்னொருத்தன் என் கழுத்தை அறுத்து நான் சாக மாட்டேன், நானே தான் என் கழுத்தை அறுத்து செத்து போவேன் அப்படிங்கிறாரு. சரி வாங்கிக்கலாம், ஓகே அந்த வரம் தரேன்ட்டாங்க. 2வது வரம், நான் வந்து கல்யாணம் ஆகலை, நான் வந்து ஒரு கன்னி பையனாக சாக மாட்டேன், எனக்குன்னு ஒரு ஒய்ஃப் வேணும், எனக்குன்னு ஒரு மனைவி வேணும்னு கேட்குறாரு. அதுவும் செஞ்சுக்கலான்ட்டாங்க. 3வது, என் தலையை நானே அறுத்து கீழே வச்சாலும் மகாபாரத போர் முடிகிற வரைக்கும் எனக்கு உயிர் வேணும், நான் வந்து மகாபாரத போர் நடக்கிறத என் கண்ணால் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரம் கேட்குறாரு கிருஷ்ணர்கிட்ட. கிருஷ்ணரும் சரின்ட்டார். ஓகேங்களா, அதில் அவர் கேட்ட 2வது வரம் அவருக்கு ஒய்ஃபு மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. ஏன்னா நாளைக்கு தலையை அறுத்து வைக்க போகிற ஒருத்தனுக்கு யாருமே வந்து பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணரே வந்து மோகினி அவதாரம் எடுத்து வந்து அரவணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவருடைய ஃபஸ்ட்டு வரப்படி அரவணே தன்னோட தலையை அறுத்து வச்சுக்கிறாரு. 2வது மோகினி அவதாரம் எடுத்து வந்த கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. 3வது வரம்
தலையை அறுத்து வச்சாலுமே கூட அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறாரு மகாபாரத போர் முடிகிற வரைக்கும். மகாபாரத போர் முடிகிற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மலைக்கு மேலே அவரோட தலையை கொண்டு போய் வச்சுட்டாங்க. அவர் மலை மேலே இருந்து கீழே நடக்கிறத வியூ மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி நேரடியாக பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் சான்றாக நிரூபிக்கிற விதமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் விழுப்புரத்தில் கூவாகம் அப்படிங்கிற இடத்துல கூத்தாண்டவர் பெருமாள் கோயில் இருக்குது. கூத்தாண்டவர் பெருமாள் கோயில் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம அரவான் சாமி தான். அரவானுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநங்கைகள் அக்காலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா போய் விழா எடுக்கிறாங்க. அவங்க இதே கான்செப்ட் அடிப்படையாக வச்சு தான் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து கணவர் இறந்து போன ஒரு ஐதீகமாக வந்து தாலி அறுத்துக்கிறாங்க, வளையல உடைச்சிக்கிறாங்க. அவங்க வந்து ஒப்பேரி அந்த ஒரு சடங்கு செய்கிறாங்க. இது வந்து ஒவ்வொரு வருஷமும் சிறப்பான முறையில் தமிழகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அரசாங்கம் சிறப்பு பேருந்துகள்லாம் விட்டுட்ருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு மகாபாரத கதையிலே ஒரு களப்பலி கொடுத்த ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா அங்கலட்சணம், சாமுத்திரிக அங்கலட்சணம் உள்ள ஒரே நபர் ஒரு தமிழர். அவர் நம்ம அரவான். நம்ம அவரை கூத்தாண்டவர் பெருமாளை நம்ம இன்றைக்கும் வழங்கிட்டு இருக்கிறோம். இடம் தமிழகத்தில் விழுப்புரத்தில் கூவாகம் அப்படிங்கிற இடத்துல கோயில் இருக்குது. எல்லோரும் போய் பாட்டுவாங்க. நன்றி.